Hi viewers, I am Sonia, Assistant Professor, Department of Business Administration, Sriram Nallamani Yadava College of Arts and Science, Tenkasi. Today we are going to see about topic is organizational behavior. Okay, இதில் என்ன கண்டென்ட்லாம் பார்க்க போகிறோம்னா meaning of OB and nature of OB. Okay, first I explain meaning of OB. Organizational behavior is the study of human behavior in the workplace, the interaction between people and the organization itself. ஓகே ஓபி அப்படிங்கிறது ஒர்க் பிளேஸில் ஒரு மனுஷனுடைய பிஹேவியர் அண்ட் அதர் பீப்புள் கூட இருக்கக்கூடிய வேறுபாடு அண்ட் ஆர்கனைசேஷன்களுக்கு இடையேயான தொடர்பு பற்றி ஆய்வு செய்வது தான் ஓபி. ஓகே, தி நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நேச்சர் ஆஃப் ஓபி. தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் ஓபி: ஃபர்ஸ்ட் ஒன் டைவர்சிட்டி, செகண்ட் ஒன் அடாப்டபிலிட்டி, தேர்ட் ஒன் மோட்டிவேஷன், ஃபோர்த் ஒன் லீடர்ஷிப், ஃபிஃப்த் ஒன் கம்யூனிகேஷன், sixth one productivity, seventh one well-being employees, and eighth one innovations, and last one is ethics. Okay, first one is diversity. Diversity அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோட பன்முகத்தன்மையை குறிப்பிடுறது. ஸோ டைவர்சிட்டி அப்படின்னா தனிநபர்களுக்கு இடையே உள்ள தனித்துவமான வேறுபாடு, ஆர்கனைசேஷன் பலன் அண்ட் இன்னோவேட்டிவ் பேக்ரவுண்ட், ஸ்கில் அண்ட் ஸ்ட்ரென்த், இந்த கான்செப்டை மதிப்பிடுறது தான் டைவர்சிட்டி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டி கான்செப்ட் என்ன அப்படின்னா அலோவிங் தம் நியூ கான்செப்ட் ஆர் அக்செப்ட் டு சேஞ்ச் இன் மார்க்கெட், டெக்னாலஜி அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் டைனமிக். இதில் வரக்கூடிய மாற்றங்களை நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஆர்கனைசேஷனை திறம்பட செயல்படுத்த முடியும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனுங்கிறது ஸ்டிமுலேட் தி எம்ப்ளாயீஸ் பெர்ஃபார்மன்ஸ். எம்ப்ளாயீஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்டென்ஷனை க்ரியேட் பண்ணினா தான் ப்ரொடக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். தட் இஸ் இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டு க்ரியேட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் தி எம்ப்ளாயீஸ் நீட் அண்ட் வாண்ட் அண்ட் டு ஃபுல்ஃபில் தேயர் நீட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் லெவல். இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம், நான் ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம். திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் மோட்டிவேஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் லீடர்ஷிப். லீடர்ஷிப்ங்கிறது ஒரு எஃபெக்டிவ் கார்னர் ஸ்டோன் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிஹேவியர். அண்ட் இதோட லீடர் தான் ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயை வழிநடத்தி செல்வாங்க. அதாவது ஒரு எஃபெக்டிவ் கைட்லைன்ஸை உருவாக்கி கொடுக்கறது இந்த லீடருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கம்யூனிகேஷன். Communication means pass the information clear and clarity to employees. நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை தெளிவாக எம்ப்ளாயீஸ் கிட்ட பாஸ் பண்ணாதான் கரெக்டான ரிசல்ட் ஆர் அவுட்கம் நமக்கு கிடைக்கும். அதர்வைஸ் நோ அவுட்கம்ஸ். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது உற்பத்தி திறன். இன்னும் எந்த மாதிரியான ரிசோர்ஸ் வளங்களெல்லாம் பயன்படுத்தினா நம்மளுடைய உற்பத்தி திறனை இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஸ்டடி பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். அண்ட் செவன்த் ஒன் இஸ் வெல்பீயிங். வெல்பீயிங்கிறது எம்ப்ளாயீஸோட ஹெல்த்தி ஒர்க் லைஃப்பை ஐடென்டிட்டி பண்ணுறது. அதாவது எம்ப்ளாயீஸ் வாங்கக்கூடிய வருமானத்துக்கு சமமான வேலைகளை பார்த்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது. இதுதான் வெல்பீயிங் கான்செப்ட் அப்படிங்கிறது. எய்த் ஒன் இஸ் இன்னோவேஷன். இன்னோவேஷன் அப்படின்னா ஒரு நியூ மெத்தட் ஆர் டெக்னிக்ஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு நிறுவனமும் இந்த இன்னோவேஷனுங்கிற கான்செப்டை பயன்படுத்தி மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். இன்னோவேஷனுங்கிறது சிம்பிளிஃபை ஆர் அக்செப்ட் நியூ ஐடியாஸ் இன் டெக்னிக்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எத்திக்ஸ். எத்திக்ஸ் மீன்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். இந்த எத்திக்ஸுங்கிற கான்செப்ட் நிறுவனங்களுக்கு இடையே அனைத்து பங்குதாரர்களுக்கும் ஒருமைப்பாடு மற்றும் மரியாதையுடனும் நேர்மையுடனும் செயல்படுவதை உறுதி செய்கிறது. Okay viewers, these are all the categories of nature of OB. Thank you.